அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில மீனம் ராசியாக இருக்கீங்க அல்லது மீனம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க கோச்சாரத்துல குரு பகவான் உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல இருக்கும். ஒரு மறைவு ஸ்தானம் தான் இந்த 3ஆம் பாவகம் என்பது. மேலும் சுக்கிரனோட வீட்டில் குரு பகை, பெருசா செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை, வழி தெரியாமல் விடை தெரியாத கேள்விகளுடன் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது சில கேள்விகளுக்கு விடை தெரியும். கோச்சாரத்துல சில கைடன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டம், இந்த குரு வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரலும் இந்த வக்ர காலம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி உங்களுக்கு பலன்களை கொடுக்கும், அதே போல நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா, இல்ல இருக்கிற நிலைமையே அப்படியே கண்டினியூ ஆகுமா என்பதையெல்லாம் இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். முழுமையாக பாருங்க. பொதுவாகவே மீனம் ராசி இப்ப பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் எதிர்பாலினரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேக்சிமம் பர்சன்ஸ் கணவனாலேயோ அல்லது மனைவியாலோ ஒரு அஃபேர்ல இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பால அந்த உறவு நிலை பிரிந்திருக்கும் அல்லது ஒரு மனக்கசப்போடு வாழக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதுதான் ஏன், இதுதான் விதியின் கணக்கு, மாறுமோ அப்படின்றதுதான் நான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். இது கோச்சாரத்துல சனி ராசிக்கு 12ல தான் இருக்கு, அது மாறல, ஆனா வக்கரமாய் இருக்கு. அதே போல உங்க ராசிலேயே ஜென்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இப்ப ராகு இருக்கு, ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கு. இந்த ராகு கேதுவாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில மனக்கசப்புகள், பிரிவுகள், பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ராகு கேதுவாலும் இருக்கு. சனி ராசிக்கு 12ல இருந்தாக குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறது, தனித்து இருக்கிறது, உடல்நலத்துல பாதிப்பு இருக்கிறது, மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இந்த சனியும் பாத்தீங்கன்னாக்க புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்த மீனம் ராசி நண்பர்களுக்கும் அதோட தாக்கங்கள் இருந்து கொண்டுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் மாறிடுமா அப்படின்னாக்க இப்ப பாத்தீங்கன்னாக்க மாறாது, எதுவுமே மாறாது. ஆனா அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி கூட இத்தனை காலமா இல்லை, அதுதான் உண்மை. அதாவது லக்னம் என்பது நம்மளுடைய உயிர், ராசி என்பது உடல். இந்த ராசி ஆகட்டும் அல்லது லக்னமாக இருக்கட்டும், மீனமாக இருக்குன்னாக்க அதோட அதிபதி குரு பகவான் பகை வீட்டுல போய் உட்காந்துடுறாரு. இப்ப நீங்களே கூட ஒரு பகை வீட்டுல ஒரு எதிரியோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு செயல்பட முடியுமா? அமைதியா உட்காந்துட்டு எப்படா வெளியே வருவோம்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு வெளியே வருவோம். அது மாதிரி குருவும் பாத்தீங்கன்னாக்க ஒரு எதிரி வீட்டுல உட்காந்துக்கிட்டு செயல்பட முடியாமல் இருந்துட்டு இருக்கிறாரு. அதே போல 3ஆம் பாவகம் என்பதும் தன் வீட்டிற்கு 3ஆம் பாவகம் என்பதும் ஒரு மறைவு ஸ்தானம். 10ஆம் பாவகத்திற்கு 6ஆம் பாவகமாக வருது இந்த 3ஆம் பாவகம், அதுவும் ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ வேலை தொழில கூட ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கீங்க. இடமாற்றம் ஏற்பட்டது, அந்த இடமாற்றத்துக்கு பிறகும் நிம்மதி இல்லை, அன்சாட்டிஸ்பேக்ஷனாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வேலையிலயும் இருக்கு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் பெரிதாக இல்லை, கடனுடைய அழுத்தம் சில பேருக்குலாம் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் மாறிடுமா அப்படின்ற விஷயத்துல நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த குரு பகவான் வக்ரம் பெறாரு, அதாவது 3ஆம் பாவகத்திலிருந்து வக்ரம் பெறாரு. இந்த வக்ரம் என்பது பாத்தீங்கன்னா இயல்புக்கு மாறான நிலையை அடைதல். ஒரு கிரகம் வக்ரம் பெறும் போது உக்கிரமாக செயல்படும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தியே செய்யும். அந்த வகையில குரு வக்ரமாகும் போது தன்னுடைய சுப காரகத்துவங்களை அதிகப்படுத்தியே உங்களுக்கு செய்யும். அதே போல இந்த சனியும் வக்கரத்துல தான் இருக்கிறாரு. நவம்பர் 15 வரலும் சனி வக்கரகதியில தான் ராசிக்கு 12ல இருக்கிறாரு. சோ இந்த சனி வக்கரம் என்பது சனி தன்னுடைய பாவ காரகத்துவத்தை அதிகப்படுத்தியே செய்யும். பொருளாதார நஷ்டங்கள், பண இழப்பு, லாபமற்ற விஷயத்தில் ஈடுபடுறது, அதனால நஷ்டமாகிறது, எதிர்பார்த்த தொகை கைக்கு வராம தடையா இருக்கிறது, இதெல்லாம் இந்த சனி வக்கரத்தால இருந்துட்டு இருக்கு. இப்ப அதே போல இந்த குரு வக்கரம் என்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. சனி வக்கரம் என்பது பெருசா நன்மை கிடையாது. அது ஏற்கனவே நம்ம பதிவில் கூட சொல்லியிருக்கிறேன். அதுல யாருக்கெல்லாம் சனி வக்கரமாய் உங்க ஜாதகத்தில் இருக்கோ அவர்களுக்கு ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும், வேலை மாற்றங்கள் ஏற்படும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல அவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா வக்ரம் ஆகாதவர்களுக்கு பிரச்சனை தான். குரு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரம் பெற்றிருந்தாக மிகப்பெரிய லாபங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள், மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேருக்குலாம் ஏற்படும்.
குரு வக்ரம் பெற்று உங்க ஜாதகத்துல இருக்கணும், அல்லது குரு ஆட்சி பெற்று இருக்கணும், அல்லது உச்சம் பெற்று இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லது குரு தசையோ அல்லது குரு புக்தியோ நடக்கணும். ஏதோ ஒரு தசை நடக்குது, அதுல குரு புக்தி நடந்தா கூட ஓகே. அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் சில விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையும் தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குறிப்பா இந்த 3ஆம் பாவகத்துல குரு வக்ரம் ஆகும் போது 10ஆம் பாவகத்துடைய பலனையும் ராசி லக்னத்தோட பலனையும் இந்த 3ஆம் பாவகத்தின் வழியாக செய்யும், ஆதிபத்திய பலனை செய்யும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். மேலும் தன்னுடைய காரகத்துவத்தையும் அதிகப்படுத்தியே செய்யும். அந்த வகையில பாத்தீங்கன்னா குரு தனக்காரகன், புத்திரக்காரகன். சோ பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில வரும். மத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அந்த பணம் கைக்கு வரல அப்படின்னாக்க அந்த பணம் உங்க கைக்கு வரும். அதே போல நீங்க கடன் பட்டிருக்கீங்க, கடன் அடைக்க முடியாம தவிக்கிறீங்கன்னாக உங்களுக்கு வருமானம் கூடுதலாக அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். மேலும் புத்திரக்காரகன் குரு பகவான். அந்த வகையில நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் போன்ற சுப காரியங்கள் இருந்து வந்த தடைகள் விலகும். அதுதான் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். பிள்ளைகள் வகையில் இருந்து வந்த தொல்லைகள் இனிமேல் இல்ல. பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்வீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கிறீங்க அப்படின்னாக்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன்கள் அமைந்து இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க வீடு வாங்குறது அல்லது சொத்துக்கள் வாங்குறது, அந்த வகையிலையும் சுப விரயங்கள் சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 3ஆம் பாவகம் என்பது தைரிய, வீரியம், முயற்சி, கம்யூனிகேஷன், சிறுதூர பயணம், இளைய சகோதரம், இந்த விஷயங்கள்லாம் இந்த குறிப்பிடக்கூடிய இடம். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க குரு வக்ரம் ஆகும் போது பாசிட்டிவா உங்களுக்கு ரிவர்ஸ்ல பலனை கொடுப்பாரு. அந்த வகையில தன் முயற்சியால நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட போறீங்க. நிறைய முயற்சி செய்வீங்க. கடந்த காலத்துல முயற்சி செய்துமே பலன்கள் இல்லை. எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். இப்ப இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க, வேலை கிடைக்கிற மாதிரி கடைசி நேரத்துல ஸ்டாப் ஆயிருக்கும். ஒரு போட்டித் தேர்வு எழுதியிருப்பீங்க, லாஸ்ட் மார்க்ல உங்களுக்கு அந்த வாய்ப்பு பறி போயிருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில் அலைச்சலும் திருச்சலுமாவே இருக்கும் வாழ்க்கை. 3ஆம் பாவகத்துல குரு இருந்ததுனால நிறைய முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த முயற்சிக்குரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதங்கள் தான் அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி மாதம் வரை. தைரியம் கூடும். எதுலையும் துணிந்து செயல்பட்டு துணிந்து வெற்றி அடைவீர்கள். யோசிச்சுட்டு இருந்த காரியத்துல தைரியமா போல்டா இறங்கிடுவீங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க சில பேர் தைரியமா முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமும் ஆகும். உங்க சுய ஜாதகத்தின்படி அந்த முடிவை எடுங்க. சில பேர்லாம் தைரியமா வழக்கு போடுறது அல்லது தைரியமா வாழ்க்கை துணை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். சில பேர் தைரியமா வழக்குல இருந்து வெளியே வேற ஒரு திருமணம், மறு திருமணம் போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க பிரிந்த கணவன் மனைவி தோஷங்கள் இல்லாம இருக்கிறவங்க தைரியமா ஒண்ணு கூடக்கூடிய காலகட்டமாகவும் ரீயூனியன் ஆகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது முயற்சி செய்யுங்க. முயற்சி என்பது உங்களுக்கு முற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய கம்யூனிகேஷனால் ஆதாயங்கள் ஏற்படும். நிறைய சிறுதூர பயணங்கள் செய்வீங்க. இந்த சிறுதூர பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய புகழும் வித்தையும் கூடும். இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்கன்னாக்க கல்வியில் இருந்து இந்த மந்த தன்மை நீங்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இளைய சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சகோதர வழி ஒற்றுமை ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்க. இந்த 3ஆம் பாவகத்துல இருந்து குரு உங்களுக்கு ரிவர்ஸ்ல செயல்படும் போது ஆதாயத்தை கொடுப்பார் கண்டிப்பாக. அதனால பயப்பட வேண்டியதில்லை. மேலும் ராசியாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் வரும்போது இத்தனை காலமாக நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு தைரியமா செயல்பட போறீங்க. ஆரோக்கியமா இருக்க போறீங்க. உடல்நலத்துல இருந்து அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் நீங்கி ஆரோக்கியமா இருப்பீங்க. அதுதான் இந்த குரு வக்ரம் ஆகுறதுனால பெரிய பிளஸ் பாயிண்ட். 2வது பாயிண்ட் 10 வக்ரம் ஆகும் போது வேலை தொழில ஒரு மாற்றங்கள் வரும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ அன்சாட்டிஸ்பேக்ஷனா வேலையில பாக்குறீங்க, ஒரு இடமாற்றம் செய்யலாமா அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது உங்க துறை ரீதியான இடமாற்றமா கூட இருக்கலாம், அல்லது வேற ஒரு கம்பெனிக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது வேற ஒரு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ சில பேருக்கு ஏற்படும். அந்த வகையில உங்களுக்கு வேலை தொழில இருக்கக்கூடிய டிப்ரெஷன் உங்களுக்கு குறையும். மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அப் டு பிப்ரவரிக்குள்ள சொல்றேன் நான். இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து பிப்ரவரிக்குள்ள மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க
இந்த நவம்பருக்கு பிறகு உங்களுக்கு வந்து சனி வக்ர நிவர்த்தியான பின்பு கூட உங்களுக்கு திருமணம் போன்ற சுப செலவுகள் சுப விரயங்களே ஏற்படும். வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது போன்றவை கூட அந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ மொத்தத்துல வந்து சனி வக்கரம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த குருவோட வக்கரத்தோட முழு பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. அது வரல ஒரு பார்சியலா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு திடமான முடிவெடுத்து திடமான வாழ்க்கையில பயணம் செய்யறோம்ன்ற ஒரு தெளிவு பிறக்கும். அதாவது தெளிவு இல்லைன்னா தான் வாழ்க்கையில நிறைய குழப்பங்களாகி அந்த குழப்பத்தினாலதான் பெரிய பிரச்சனை ஏற்படுறது. அப்படி ஒரு பிரச்சனை தான் இந்த ராகு உங்க தலைமையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பெரும் குழப்பம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த குரு வக்கரமாகிறதுனால இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் பிரிவினைகளுக்கு ஒரு முடிவு எடுக்க போறீங்க. அந்த முடிவு உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலமாகவே நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரிவுகள் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் ஏற்பட்டிருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்கரம் பெறுவது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு புதிய வாய்ப்பே கிடைக்கும். அரசு பணிக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு செந்தில்நாதனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போலதான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம், உடல்நலத்துல பாதிப்பு, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், மந்தத்தன்மை இவை நீங்கும். இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பா மனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுங்க. குறிப்பா சிவாலயங்களுக்கு பிரதோஷ வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இந்த ஜென்மசனியோட தாக்கம் மாதிரி உங்களுக்கு இப்ப பிரச்சனை இருக்கு. அந்த தாக்கம் இல்லாம நிம்மதியாக இருப்பீங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த குரு வக்கரம் ஆகுறது உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் தெரியும். உங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் முடிவுகள். ஆனா அந்த முடிவு என்பது எடுக்கக்கூடிய முக்கியமான காலகட்டமாக இருக்கும். விதியின் கணக்குகள் மாறுமோ? கண்டிப்பாக சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். உங்களுடைய விதியின் கணக்கு எப்படி இருந்தாலும் இந்த கோச்சாரத்துல குரு வக்கரம் ஆகுறதுனால ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னாக்க பொதுவான ஒரு பரிகாரம்னு சொல்லும் போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. வியாழக்கிழமைகள்ல கொண்டைக்கடலை மாலை சாத்தி அங்கவஸ்திர மஞ்சள் நிறத்தில் சாத்தி ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க. அது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குறிப்பா உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு, உச்சம் பெற்றிருக்கு, அல்லது குரு தசை நடக்குது, குரு புக்தி நடக்குதுன்னா அவர்களுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமாகல அல்லது நீசம் பெற்று கம்ப்ளீட்டா இருக்கு, பகை வீட்டுல குரு இருக்குன்னா மட்டும்தான் இந்த குரு வக்கரமான பின்னாடியும் என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகள்ல நீங்க போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்யறது, மற்றும் வந்து வயதில் மூத்தவர்கள், பெரியோர்கள், கோயில்ல பூசை செய்யக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், அந்தணர்கள், ஆன்மீகவாதிகள் அவர்களுக்கு நீங்க ஆடை தானம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் உங்க கைக்கு வரும். முன்னேற்றங்கள் உண்டு. வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு நீசம் பெற்றிருந்தவர்களுக்கும் இது ஒரு சின்ன பாசிட்டிவ் இருக்கு. அவங்க இந்த முறையான இந்த மாதிரியான இறை வழிபாட்டை ஃபாலோ பண்ணும்போது நல்லது நடக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.